அம்மாக்கு நம்ம மேல கோவமோ வருத்தமோ இருந்தா மனசை விட்டு வெளிப்படையா தானே பேசிருப்பாங்க. நம்மளை விட்டு போகணும்னு அவங்க முடிவு பண்ண மாட்டாங்கக்கா. அக்கா, அம்மா கூட கடைசி நீ தானே கடைக்கு போன. அம்மாவை நல்லா கவனிச்சியா? அவங்க கிட்ட பயமோ பதட்டமோ ஏதாவது இருந்துச்சா? எப்பவும் போல இல்லாம ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்களா? இல்ல விரக்தியா ஏதாவது பேசினாங்களா? இல்ல மயில, அவங்க கிட்ட எந்த வித்தியாசமும் நான் பாக்கல. எப்பவும் போல சாதாரணமா தான் இருந்தாங்க, சகஜமா தான் பேசினாங்க. அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வருமே, அந்த மாதிரி எங்கேயாவது மயங்கி விழுந்திருப்பாங்களா? அப்படி நடந்திருந்தா அங்க எங்கேயாவது தானே விழுந்திருப்பாங்க. நாங்க தேடுறப்ப பாத்திருப்போமே, இல்ல கடைக்காரங்க கிட்ட விசாரிச்சப்ப சொல்லிருப்பாங்களே. அம்மா உடம்புக்கெல்லாம் எதுவும் நடந்திருக்காதுக்கா. கண்டிப்பா வேற ஏதோ நடந்திருக்கு. இங்கே உட்காந்துக்கிட்டு இதுவா அதுவான்னு நம்ம குழப்பிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லக்கா. நான் அந்த கடைக்கு போய் பாக்குறேன். அங்க இருக்க கடையில கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும். அத வச்சு அம்மாக்கு என்ன ஆச்சுன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அக்கா, நீங்க 2 பேரும் தைரியமா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல நீ எப்படி தனியா போவ? மாமாக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு, அவரையும் கூப்பிட்டுக்கோ. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லக்கா. நான் ஜீவா சார கூப்பிட்டுக்கிறேன். அவர்கிட்ட கார் இருக்கிறதுனால தேடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். வரேன்க்கா. மயில, அப்பப்ப எங்களுக்கு போன் பண்ணுடி. ஏதாவதுன்னா உடனே சொல்லு, இல்லன்னா என்ன ஆச்சுன்னே தெரியாம நாங்க இங்க தவிச்சிட்டு இருப்போம். சரிக்கா, நான் கண்டிப்பா போன் பண்றேன். நீங்க 2 பேரும் பயப்படாம இருங்க. பாத்து மயில. சார். சொல்லு மயில. சார், இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிக்கணும் சார். ரொம்ப அவசரம். நீங்க இப்ப என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்ன மயில, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சார், அம்மாவை காலையில இருந்து காணோம் சார். என்ன மயில சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா எங்க? சார், நான் போற பாதை எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் சார். நம்ம இப்ப உடனே கடைக்கு போய் ஆகணும். அம்மா கடைசியா அங்கதான் போயிருக்காங்க. அங்க இருந்து எப்படி போனாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல சார். அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தாதான் சார் தெரியும். சரி, ஓகே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் போயிட்டு 2 மினிட்ஸ்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், சீக்கிரமா வந்துருங்க. 2 மினிட்ஸ் தான், உடனே வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். நான் மயில டென்ஷனா பேசுற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன மயில, அம்மா காணாம போன விஷயம் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? சார், உங்களுக்கு எப்படி? எனக்கு எப்படி தெரியும் கேக்குறியா? எனக்கு அதுவும் தெரியும், உங்க அம்மா எங்க இருக்காங்கன்றதும் தெரியும். சார், அம்மா எங்க சார் இருக்காங்க? எப்படி இருக்காங்க? பத்திரமான இடத்துல ரொம்ப சேஃபா இருக்காங்க. நீ உங்க அம்மாவை பத்தி கவலையே பட வேணாம். சார், எப்படி சார் பயப்படாம இருக்கிறது? அம்மா கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்கள இன்னும் காணுமே. நீங்க எல்லாரும் ரொம்ப நேரமா டென்ஷனா இருக்கும். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். அவசரப்படாத மயிலு. 1/2 நாள் உங்க அம்மா காணாம போனதுக்கே நீ இவ்வளவு துடிக்கிறியே. என் சுசீலாவை பாக்கணுங்கிறதுக்கு நான் இப்படிதானே உங்ககிட்ட தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டாங்குது? அம்மா இப்போ என் கஸ்டடியில தான் இருக்காங்க. அப்படின்னா அம்மாவா அப்பா பாத்துட்டாரா? இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அம்மாவை நிறைய வைராக்கியத்துல தோத்துட்டோமே. நான் மயில லைன்ல இருக்கியா? சார், என்ன சார் சொல்றீங்க? ஏன் அம்மாவை நீங்க ஏன் சார் கூட்டிட்டு போனீங்க? என்னை இப்படி செய்ய வச்சதே நீதான மயில். நான் உங்ககிட்ட கோவமா பேசி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். சுசீலா இருக்கிற இடத்த நீ சொல்ற மாதிரியே தெரியலையே. அம்மா உனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஏன் சுசீலா எனக்கு ரொம்ப முக்கியம். அவ இருக்கிற இடத்த சொல்லிடு. நான் உங்க அம்மாவை உடனே பத்திரமா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். சார், போலீஸா இருந்துகிட்டு நீங்க இப்படி பிளாக்மெயில் பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? நல்லா இல்லதான். இப்படி நடந்துக்கிறத நினைச்சா எனக்கே சங்கடமா தான் இருக்கு. ஆனா உன்னை என் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியலையே.
ஒண்ணு பண்ணு, சுசீலா இருக்கிற இடத்துக்கு என்ன நீ அனுப்பி வை. உன் வீட்டுக்கு உங்க அம்மாவை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சார் நீங்க இப்படி பேசுறது நியாயமே இல்ல சார். தபாரு, நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் சொல்றது டீல். சுசீலா வராம உங்க அம்மா உங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, அவங்கள நினைச்சு நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என் கஸ்டடியில அவங்க ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்க. சார், ஹலோ சார். சார் இது என்ன சோதனை சாமி? அம்மாவை பார்க்கணும்னா அப்பா அம்மாவையே கடத்தி வச்சிருக்காரு. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விசித்திரமான பிரச்சனை எல்லாம் கொடுப்பியா? அப்பா கண்ணுல அம்மா மாட்டிக்க கூடாது. அம்மாவையும் அங்க இருந்து மீட் ஆகணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. மயிலு போலாமா? வேணாம் சார். வேண்டாமா? ஏன்? அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சார். தேங்க் காட். அம்மா எங்க இருக்காங்க மயிலு? ஆத்தூர்ல எங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்காங்க சார். அங்கதான் இருக்காங்களா? இப்பதான் போன் பண்ணாங்க. தேங்க் காட். ஆன்ட்டியை காணோம் நீ சொன்ன உடனே நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அவங்க சேஃபா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி சார், எங்க ரெண்டு அக்காவும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க கிட்டே நான் உடனே விஷயத்த சொல்லணும். நான் கூப்பிட்ட உடனே என் கூட வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அட, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? நீ முதல்ல அவங்கள பார்த்து விஷயத்த சொல்லு போ. சரி சார். என்னாச்சு மயில? நீ மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்னியே, இன்னும் கிளம்பலையா? அதுக்கு அவசியம் இல்லக்கா. அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அம்மா எங்க இருக்காங்களா? அம்மா கிட்ட பேசுனியா? ஆமாக்கா, ஆத்தூர்ல நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறதா சொன்னாங்கல்ல. அம்மா அங்கதான் போயிருக்காங்களாம். அப்பாடா, போன உசுறு இப்பதான் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. படபடப்போ இப்பதான் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை. திரும்ப இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. அம்மா அங்க போறாங்கன்னா அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் சொல்லாம கொள்ளாம அவ்வளவு அவசரமா கிளம்பி போனாங்களா? மார்க்கெட்ல தான் அவங்கள பாத்திருக்காங்கக்கா. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டப்ப அக்கா கிட்ட சொல்லிட்டு போகணும் தான் அம்மா சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு போன் வந்துருச்சா. அவங்க ரிலேஷன் யாரும் சீரியஸா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தகவல் வந்துச்சாக்கா. அதான் உடனே கிளம்பிட்டாங்களா. கிளம்பி போனது பிரச்சனை இல்லடி. கூட இருந்தவங்க போனை வாங்கியாவது கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இது நம்ம நேரமா இல்ல அம்மாவோட நேரமானு தெரியலக்கா. இன்னைக்கு எல்லாமே சொதப்பலாவே நடந்திருக்கு. கூட இருந்தவங்க போன்ல அவுட் கோயிங் போகாதான். ஊருக்கு போய் நீங்க பேசிக்கோங்கன்னு சொன்னாங்களா. அங்க போனா அவங்க ஏரியாவுல டிரான்ஸ்ஃபார்மர்ல மரம் விழுந்து பவர் கட் ஆயிடுச்சாம். யார் செல்லையுமே சார்ஜ் இல்லையா. இப்பதான் பவர் வந்துச்சு போல இருக்கு. செல்ல சார்ஜ் ஏத்திட்டு உடனே கால் பண்ணிருக்காங்க. எங்களையும் கூப்பிட்டுருக்கலாமே. நாங்களும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிருப்போம்ல. அக்கா, நான் பேசி முடிச்சதுமே போன் கட் ஆயிடுச்சு. திரும்ப நான் போட்டா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி விடு, அம்மா பத்திரமா எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிஞ்சதுல அந்த சந்தோஷமே போதும். எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்குக்கா. என்னடி குழப்பம் உனக்கு? கூட வந்தவங்க கிட்ட அவுட் கோயிங் இல்லையா, ஊருக்கு போனா பவரும் இல்லையா, செல்லுல சார்ஜும் இல்லையா. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒன்னா நடக்கும்? என்னால நம்பவே முடியலையே. இப்ப என்ன சொல்ல வர? அம்மா பொய் சொல்றாங்கன்னு சந்தேகப்படுறியா? நான் அப்படி சொல்லலக்கா. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. எனக்கு சரியா சொல்ல தெரியல. அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ஆபத்துலயும் மாட்டிக்காம நல்லபடியா இருக்காங்கல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படு, சந்தேகப்படாத. அம்மா எப்ப வருவேன்னு சொன்னாங்களா மயிலு? இல்லக்கா, அத கேக்குறதுக்குள்ளதான் போன் கட் ஆயிடுச்சு. நாளைக்கு அதே நம்பர்ல நான் கூப்பிட்டு போன் பேசி பாக்குறேன். சரி மயிலு, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு முகம் கழுவிட்டு வா. நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அக்கா, மாமா எப்ப வருவாரு?
தெரியலடி, லேட் ஆகும். நாம சாப்பிடுவோம். மயிலு, நாங்க பயந்துடக்கூடாதுன்னு நீ ஏதாவது பொய் சொல்றியா? அக்கா, இந்த விஷயத்துல நான் எப்படிக்கா பொய் சொல்லுவேன்? அம்மாவை காணுனா தேடி அலைவேனே தவிர பொய் சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்த மாட்டேன்க்கா. அக்கா, மணி என்ன ஆகுது? மணி 7 அம்மா அம்மா, எங்க போறீங்க? எவ்வளவு நேரமா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? கொஞ்சம் வெளியில போனா காத்தாவது கிடைக்கும்ல. வேண்டாமா, உள்ளே இருங்க. ஏன்? அது வந்துமா, இது அன்னதான கூடம்னு எல்லாருக்கும் தெரியும். நாம வெளியே போய் நின்னா அன்னதானம் போட போறதா நினைச்சு எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க. நாம இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்கம்மா. அதனாலதான். ஏம்மா, உங்ககிட்ட இருந்துதான் போன் அடிக்கிற சவுண்ட் வருது. ஆமா, என் பொண்ணுக்கு போன் பண்ணணும்னு நான் கேட்டப்போ உங்ககிட்ட போனே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப எங்க இருந்துமா திடீர்னு வந்துச்சு? என்கிட்ட தாமா இருந்துச்சு. இதுல இன்கமிங் கால் மட்டும்தான் வரும், அவுட் கோயிங் போவாதுமா. அத சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு தான் என்கிட்ட போனே இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இந்த அம்மா பார்வையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு. ஹலோ, யாரு? கனகா மேடமா? ஆமாங்க, நீங்க? நான் ஜமுனா ஹோட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் மேடம். பரமன் சார் உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வர சொன்னாரு. வீட்டுக்கு எப்படி வருதுன்னு கொஞ்சம் வழி சொல்லுங்க மேடம். இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? மெயின் ரோட்ல இருந்து உள்ள வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மேடம். மேடம், இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அது பக்கத்துல தான் மேடம் நிக்கிறேன். அப்படியே நேரா வந்து 2வது லெஃப்ட் எடுங்க, 4வது ரைட்டு. உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைடுல கடைசி வீடு. ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம், வாங்க. ஓகே மேடம். அம்மா, யாரு போன்ல? ஹோட்டல் ஆளு நம்மளுக்கு டிஃபன் எடுத்துட்டு வராருமா. அவருக்கு தான் எப்படி வரணும்னு வழி சொல்லிட்டு இருந்தேன். இது பாருங்கம்மா, எனக்கு டிஃபன்லாம் வேண்டாம். நான் இங்க சாப்பிடுறதுக்காக வரல, உங்களுக்கு சமைக்க வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு தெம்பா சமைக்கலாமா? எதை வச்சு சமைக்கணுங்கிறீங்க? யாருக்காக சமைக்கணும்? ராத்திரி சாப்பாட்டுக்கு பாத யாத்திரை குழு வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் யாரையுமே காணோம். அவங்க வந்துகிட்டு இருக்காங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்துருவாங்கம்மா, சாப்பாடு எப்படி வரும்? நாம சமைச்சாதானே வரும். 1 மணி நேரத்துல சமையலுக்கு தேவையானதெல்லாம் வந்துரும்னு சொல்லிட்டு தானே போனாரு. காய்கறி மளிகை சாமான் இன்னும் எதுவுமே வரலையே. அதெல்லாம் எப்ப வந்து நான் எப்பமா சமைக்கிறது? எல்லாம் வர வேண்டிய நேரத்துல வந்துருமா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. என்னம்மா நீங்க புரியாம பேசுறீங்க? 15 பேருக்கு 10 நிமிஷத்துல சமைக்க முடியுமா? எப்படி 2 மணி நேரமாவது ஆகுமா? அவங்களும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. பசியோட வரவங்களை எவ்வளவு நேரமா காக்க வைப்பீங்க? அவங்க வரும்போது சாப்பாடெல்லாம் ரெடியா இருந்தா தானே நல்லா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா அவங்க ரெகுலரா இங்க வர்றவங்க தானே, லேட் ஆனாலும் புரிஞ்சுக்குவாங்கம்மா. என்னம்மா நீங்க? அவங்க புரிஞ்சுக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பாத யாத்திரை குழு வரதுக்கு முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா பாத்திர பண்டெல்லாம் வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? அட்ரஸ் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டா பாத்திரம் மளிகை சாமான்லாம் எப்பவோ வந்து சேர்ந்திருக்க போகுது. அது கூட ஏன் செய்யாம இருக்கீங்க? அத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. என்ன வேணும்னாலும் உங்ககிட்ட தானே கேட்க சொன்னாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா எப்படிமா? இல்லம்மா, நான் என்ன இதெல்லாம் சொல்றேன், சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். நில்லுங்கம்மா. சமையல் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி திடீர்னு கிளம்பி போனா என்னம்மா பண்றது? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. எவ்வளவு நேரமா பொறுமையா இருக்கிறது? பாத யாத்திரை போறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க. நல்ல காரியம் தானேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் இங்க எதுவுமே நடக்கலையே. இதெல்லாம் பாக்குறப்போ நீங்க என்ன சமைக்க தான் கூட்டிட்டு வந்தீங்களான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க?
போலீஸ சந்தேகப்படுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏங்க என்ன எவ்வளவு நேரமாவே சும்மாவே உட்கார வச்சிருக்கீங்க, இது மட்டும் நியாயமா? நான் கிளம்பி வரும்போது என் பொண்ணுங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலமா? இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு தகவல் போச்சானும் தெரியல. அந்த கவலை வேற ஒரு பக்கம் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பணும்னு தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கேன். இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு அது ஒண்ணு முடிஞ்சிருந்தா கூட மனசுக்கு திருப்தியா இருந்திருக்கும். அதுவும் நடக்கலங்கிறப்போ நான் ஏன் அமைதியா இருக்கணும்? அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நீங்க தான் கனகா மேடமா? ஆமாங்க. இந்தாங்க மேடம். சரி நான் வரேன் மேடம். அம்மா டிஃபன் வந்துருச்சு. சும்மாவே உட்காந்து எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. முதல்ல சாப்பிடுவோம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. இல்லம்மா, எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் சாப்பிடறதா இல்ல உங்களையும் சாப்பிட விடுறதா இல்ல. முதல்ல என் பொண்ணு மயிலுக்கு போனை போட்டு கொடுங்க. அவகிட்ட பேசினாதான் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியும். என் போன்ல தான் அவுட் கோயிங் போகாதுன்னு சொன்னனேமா. இல்லம்மா, இங்க எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன் சாப்பாடையும் சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா என்னம்மா நீங்க ஆனா உன்னா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க? இங்க எந்த வேலையும் இல்லங்கிறப்போ நான் எதுக்கு இங்க வெட்டியா உட்காந்துட்டு இருக்கணும்? அம்மா வேலை இப்ப வந்துருமா? அரவன் சார் இப்ப வந்துருவாரு. எதுவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட பேசிக்கலாம். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன். என்னமோ இங்க தப்பா இருக்கு, ஆனா என்னன்னுதான் தெரியல. சரி என்னைக்கு? அப்படியா, நாளைக்கா? சரி சரி. ம் என்னங்க வச்சுறேன். என்ன? அம்மா மயிலுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாங்களாம். ஆத்தூர்ல சொந்தக்காரங்க வீட்ல தான் அம்மா இருக்காங்களாம். ரொம்ப சந்தோஷம். என்னங்க இது? இன்னைக்கெல்லாம் அம்மாவை காணோன்னு நாங்க எல்லாரும் எப்படி தவிச்சு போயிட்டோம்னு பாத்தீங்கல்ல? அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு நான் சந்தோஷமா சொல்றேன். நீங்க ஒத்த வார்த்தையில சாதாரணமா முடிச்சிட்டீங்க. ஏய் வேற என்ன பண்ண சொல்ற? அத்தை கிடைச்சிட்டாங்கன்னு நான் டான்ஸ் ஆடட்டுமா? காணான்னு சொன்னப்ப போய் தேடினேன், கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னப்ப சந்தோஷம்னு சொன்னேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்னு சொல்ற? இந்தா இதுல 15,000 ரூபா இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோ. ஏதுங்க இவ்ளோ பணம்? ஏய் என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நான் பிசினஸ் பண்ணத கூட இருந்த நீயும் தானே பார்த்த. டீலருக்கு கொடுத்தது போக மீதிதான் நமக்குன்னு சொன்னீங்க. ஆமா, இந்த பணத்தை புடி. நீ கொடுத்ததை விட 2 மடங்கு அதிகமா கொடுத்துருக்க. இப்போவாவது என் சாமர்த்தியம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அந்த மருந்த வித்ததுக்கா இவ்ளோ பணம் கிடைச்சது? ஏய் தேவையில்லாம கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்காது. ஒருப்பா வேலைக்கு போங்க, சம்பாதிங்கன்னு சொன்னேன். நானும் அதை செஞ்சு காட்டிட்டேன்ல. அதுக்காக சந்தோஷப்படாம சும்மா என்ன கேள்வி கேட்டு டென்ஷன் படுத்தாத. என்னங்க? கஸ்தூரி, என்னங்க? நாளைக்கு வெற்றியோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அப்போ நாளைக்கு நம்ம புள்ள வெளியில வந்துருவானாங்க? அப்படிதான் நானும் நம்புறேன். வக்கீல்களும் நம்பிக்கையோட அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மட்டும் என்ன ஏமாத்தாம இருக்கணும். மத்தவங்கள பத்தி எந்த பிரச்சனையும் இல்லங்க. மயில் தான் கொஞ்சம் முரண்டு பிடிப்பா. ஏதாவது சொல்லி அரட்டி உருட்டியாவது அவளை வழிக்கு கொண்டு வர பாருங்க. அதெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சுமா. பிள்ளைக்காக அந்தஸ்து கௌரவம்னு பார்க்காம கண்டவங்க கால்லயும் விழுந்தாச்சு. அதுக்காக ஏங்க சலிச்சுக்கிறீங்க? நம்ம பிள்ளைக்காக யார் கால விழுந்தாலும் தப்பே இல்லைங்க. என் உசுரை கொடுத்தாதான் அவன் வெளியே வருவான்னா அதையும் நீ செய்ய சொல்லுவல்ல? ஏங்க இப்படி எல்லாம்? எனக்கு தெரியுங்க சொல்லி, உனக்கு என்னை விட அவன் தான் முக்கியம். அவன் வெளியே வந்ததுமே நீ அவன் இந்த வீட்டுல நிம்மதியா இருந்த. இதுக்கு என்னங்க அர்த்தம்? எங்களை விட்டுட்டு நீங்க எங்கங்க போறீங்க? தெரியல. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு இந்த உலகமே வீடுன்னு சொல்லுவாங்கல்ல. இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்குன்னு ஒரு இடம் இல்லாமையா போயிடும்? அங்க எங்கேயாவது போய் மிச்சம் இருக்கிற காலத்தை ஓட்டிக்க வேண்டியதுதான். என்னங்க பேச்சு இதெல்லாம்? அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டேன். இப்பவும் அதே நினைச்சிட்டு இருப்பீங்களா? நான் அந்த வருத்தத்துல பேசல கஸ்தூரி. இனிமேலும் வெற்றியோட ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கு சரியா படல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ்வளவு நாள் இதே வீட்டுல ஒன்னா தானே இருந்தோம். கஸ்தூரி,
முன்ன இருந்த சூழ்நிலையும் வேற, முன்ன இருந்த வெற்றியும் வேற. தான் தப்பிக்கிறதுக்காக எப்ப பெத்த தகப்பனைய கொல்ற அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டானோ. ஏங்க, நம்ம புள்ளைய பத்தி நீங்களே மோசமா நினைக்கிறீங்க. அவன் நீங்க பெத்த புள்ளைங்க. உங்களை கொல்லணும்னு அவனுக்கு எப்படிங்க எண்ணம் வரும்? ஏங்க, அப்ப இருந்த நிலைமையில திரும்ப மாட்டிக்க கூடாதுங்கிற டென்ஷன்ல அவன் உங்களை அடிச்சுட்டான். அத போய் நீங்க ஏன் பெருசா எடுத்துட்டு பேசுறீங்க? காயம் பெருசா இல்லங்கறதுனால அவன் அடிச்சதையும் பெருசா எடுத்துக்காத நீ வக்காலத்து வாங்குற. அவன் அடிச்சது படாத இடத்துல பட்டிருந்து என் உசிரே போயிருந்தா. அவன் அடிச்சதை நினைச்சு பார்த்தா இப்பவும் எனக்கு மனசு ஆறல.